கண்டிப்பா மேம். மேம் இப்ப கடக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன விஷயம் செய்யலாம் மேம்? கடகராசியினர் ரொம்ப ஈஸி எளிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம் எங்கேனாலும் இருக்கும். அரச மரத்தடி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வருது. அதே போல் அரச மரத்தில் சுற்றி வருது. அந்த அரச மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது. இது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள். அதே போல் வேல் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமா. வேல் வழிபாடுக்கு நிறைய பேர் பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆயுதம் அப்படிங்கும்பொழுது நம்ம வீட்டில் இல்லாத ஆயுதமா? கத்திரிக்கோள் இருக்குது, கத்தி இருக்குது. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நம்மளுடைய பகைமை, நமக்கு எதிரிலேருந்து வரக்கூடிய ஆபத்து இதெல்லாம் தடுக்கக்கூடியது அப்படின்னா நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு சின்ன வேல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம், அதில் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சந்தனம் குங்குமத்தை அதனுடைய நுனி கவர் ஆகிற மாதிரி அதை வச்சு அதுக்கு ஒரு செவ்வரளிப்பூ அல்லது சிவப்பு பன்னீர் ரோஜா வைத்து வழிபடும் பொழுது இந்த கடகராசியினருக்கு அதீத மேன்மை கிடைக்கும்.